தீபாவளி வந்தாச்சு. 2 ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீபாவளினாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் இருக்கும். இது வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஜூஸியாக சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த குலோப் ஜாமுனை ரெடிமேட் மிக்ஸ் வச்சு பண்ணேன். அதை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா குலோப் ஜாமுனுமே பர்ஃபெக்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்டிஆர் ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இதில் கட்டிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து சலிச்சு கூட எடுத்துக்கலாம். கட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சலிச்சுக்கணும். இந்த பேக்கெட்டில் கட்டிகள் எதுவும் இல்லை, அதனால் நான் சலிக்கலை. சப்போஸ் சின்ன கட்டி உங்களுக்கு எதாவது பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து உடனே சலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஜில் பண்ண மில்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து இந்த மில்க் சேர்த்து பிசையும் போது குலோப் ஜாமுனுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கலாம். மில்க் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஜென்டலாக ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் பிசை வேணாம். லைட்டாக பிசைஞ்சு உருட்டி வச்சிடலாம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாவை ரெடி பண்ணிடலாம். மொத்தம் நான் வந்து ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுனுக்கு 800 கிராம் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். 700 ml வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 800 ml எடுக்கலாம், 700 ml எடுக்கலாம். நான் வந்து 800 mlக்கு 700 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து சர்க்கரை பாவு வந்து நல்லா கரையிட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மாவில் வந்து குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கையில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து மாவு எடுத்துக்கலாம். அதை எடுத்து இது மாதிரி ஜென்டலாக 2 உள்ளங்கையிலையும் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக மீடியமாக ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக கிராக் இல்லாமல் வந்து நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். கிராக் இருந்துச்சுன்னா குலோப் ஜாமுன் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். கிராக் இல்லாமல் ஓரளவு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஓரளவு நீங்கள் வந்து அந்த குலோப் ஜாமுன் வந்து ஃபுல்லாக எல்லா சைடுமே சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. சப்போஸ் அப்படி இருக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த 2 விரலை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி குலோப் ஜாமுனுக்கு வந்து மாவு உருட்டிக்கலாம். அப்போயுமே நல்லா சாஃப்டாக தான் வரும். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, குலோப் ஜாமுன் அப்புறம் வெடிச்சிரும். இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ சர்க்கரை பாகில் வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். ஓரளவு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த சர்க்கரையில் அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அது எப்படி எடுக்கிறதுனா ஒரு டீஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது உங்களுக்கே தெரியும், வீடியோலேயே பாருங்கள், அதில் அழுக்கெல்லாம் அப்படியே தானாக அப்படியே ஒயிட் கலராக அப்படியே வரும் பாருங்கள். அப்படியே திரிஞ்சு தானாகவே வரும். இது வந்து டிப் நம்பர் 3. இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து இது திரிஞ்சு அப்படியே கரெக்டாக அந்த ஃபில்டரில் எடுத்தோன்னா டக்குன்னு அப்படியே வந்துடும். நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம சர்க்கரை பாவு வந்து நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிளாஸியாக எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதான் சர்க்கரை பாகோட பதம். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே எடுத்தோம். லைட்டாக தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கணும், அதான் வந்து கரெக்டான பதம். ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து ஆப்ஷனல் தான், போடுறதுனா போட்டுக்கலாம். ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். நம்ம வந்து குலோப் ஜாமுன் எடுத்து ஆயில் வந்து ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த குலோப் ஜாமுனை ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து குலோப் ஜாமுன் போட்டோன்னே இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறி விட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து எல்லா சைடும் ரோல் ஆகி உள்ளேயும் நல்லா வேகும், எல்லாமே ஈவனாக ஒரே கலர்லேயே வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூன் எடுத்து கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருந்தது ஆறுனதுக்கப்புறம் அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடணும். ஸ்பூன் எடுத்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லாமே ஈவனாக ஒரே கலர்லேயே வரும். இதை வந்து உடனே நம்ம வந்து சர்க்கரை பாவில் போட்டுறவே கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை பாவில் போட்டுக்கலாம். நீங்கள் சர்க்கரை பாவில் போடுறப்ப சர்க்கரை பாவு நல்லா வந்து ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுனை வந்து இந்த சர்க்கரை பாவில் போடணும்.
இது மாதிரி நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஜீரா வந்து ஃபுல்லாக இறங்கும். சக்கரைப்பாகு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்னாச்சும் அந்த ஜீராவில் வந்து மினிமம் நான் சொல்கிறேன் 1 மணி நேரம்னாச்சும் ஊறணும். எப்போதும் நைட்டு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலைல சாப்பிட்டோன்னா அந்த ஜூஸினஸ் உள்ளே நல்லா வெந்து அந்த சக்கரைப்பாவுலாம் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் மோட்டிச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக ஜூஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் பூந்தி கரண்டிக்கெலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்த ஒரு ஜூஸ் ஃபில்டரை வச்சே நம்மளால் இந்த பூந்தி லட்டு ஈஸியாக பண்ண முடியும். பாருங்கள் முத்து முத்தாக எப்படி வந்திருக்குன்ட்டு. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த ஜூஸ் ஃபில்டர் இல்லைனா அதுக்கு நான் இன்னொரு ஐடியாவும் தரேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. அந்த எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும், ஹையில் வச்சிடலாம். அந்த எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து கடலை மாவு 250 கிராம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 250 கிராமில் எனக்கு வந்து 32 லட்டுகள் கிடச்சிச்சு மீடியம் சைஸில். நான் ஸ்டார்டிங்கே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அந்த சைஸில் பார்த்திங்கன்னா 32 லட்டு கிடச்சிச்சு. இதை நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். 400 ml வாட்டர் அளந்து வச்சுருக்கேன். இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணோன்னா கட்டிகள் விழ வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டிகே இல்லாமல் சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் வாட்டரை எடுத்து டிசால்வ் பண்ணி ஆரம்பிக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. அப்போ தான் வந்து பூந்தி நம்மளுக்கு நல்ல குண்டு குண்டாக நல்லா அழகாக வரும். அதனால தான் இந்த ஸ்டெப்பை நான் வந்து கவனமாக பார்க்க சொல்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கரைச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றி நல்ல மாவை வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கரைக்க அந்த மாவு வந்து கரெக்டாக அந்த 400 ml தண்ணிக்கு இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கையில் எடுத்தோன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக ஒழுகணும் மாவு. இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கணும் மாவு. இதான் பக்காவான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? லைட்டாக ஒரு ட்ராப் போட்டால் அந்த ட்ராப் வந்து அடியில் நிற்காமல் மேலே வந்துடணும் அந்த பூந்தி. அப்போ தான் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த ஜூஸ் ஃபில்டரை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அழகாக கீழே முத்து முத்தாக உழுது பாருங்கள். இதுக்காக நம்ம பூந்தி கரண்டி வச்சுக்கணும். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். பெருசாக விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் லாஸ்ட்டாக அதுக்கு ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த ஜூஸ் ஃபில்டர் இல்லைன்னா கரண்டியில் பஜ்ஜி போண்டாலாம் மாவு ஊற்றுவீங்கள்ல, அந்த மாதிரி வந்து கரண்டிலே கொஞ்சம் பெருசாக அதில் ஸ்பூன்லேயோ ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நீட்டமாக எண்ணெயிலையும் விட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது மேலே இருக்க எண்ணெய் வந்து நல்லா கொதி அடங்கணும். இந்த மாதிரி நுரைச்சிட்ருக்கக்கூடாது. நல்லா வந்து கொதி அடங்கினதுக்கப்புறம் தான் இது வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும். அடுத்த இதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சிடும். நான் இதை ஃபுல்லாக சிம்லேயும் ஹைலேயும் மாற்றி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா அடிக்கடி திருப்பிவிட தேவையில்லை. ஹையில் வச்சா அடிக்கடி திருப்பிவிடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். இப்போ நல்லா கொதி அடங்கிருச்சு. இதை வந்து எண்ணெய் வடிகட்டுற சல்லடையில் நான் வந்து போட்டுக்க போகிறேன். மிச்சம் இருக்கதையும் நான் அது மாதிரி வடித்து எடுத்துக்க போகிறேன். இது செய்கிறதுக்கு கரெக்டாக வந்து இந்த பூந்தி கரண்டி இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டர் செஞ்சிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். அதுவும் இல்லைனா ஸ்பூனை வச்சு சும்மா அந்த மாவு அந்த எண்ணெயில் விட்டு நீங்கள் லைட்டாக பொரிச்சு எடுத்தாவே போதும். ஸ்டார்டிங்கில் கிறிஸ்பியாக இருக்காது, அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆகிடும். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேனில் 500 கிராம், அதாவது 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரைக்கு கரெக்டாக 300 ml தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 250 ml தண்ணி எடுத்திங்கன்னா லட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். 300 ml ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் பார்க்க கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் டேக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நான் வந்து இன்றைக்கி வந்து கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் அந்த சக்கரை பாவோட மிக்ஸ் ஆகும்போது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2-3 ஏலக்காவை இடித்து போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த பூந்திலாம் வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று, அதாவது பல்ஸ் மோடில் வந்து
ஒரு 2-3 டைம் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பூந்தி வந்து குட்டி குட்டியாக கிடச்சிரும். மோத்திச்சூர் லட்டுவோட ஸ்பெஷலே என்னென்னா அதோட பூந்தி வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதா. ஸோ நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். பல்ஸ் மோடில் தான் போடணும், அந்த ஸ்பீடில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பூந்தி பாருங்கள் நம்மளுக்கு குட்டி குட்டியாக கிடச்சிருச்சா. இது உரமாக இருக்கட்டும். இப்போ சக்கரை பாவு நல்லா காஞ்சிருச்சா. இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஏலக்காய் 2-3 இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும், அதனால தான் அதை ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஏலக்காய் போடணும், அப்போ தான் அந்த லட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ சக்கரை பாவு நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, சக்கரை கரைஞ்சால் போதும். ஓகேவா, நல்லா கரைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூந்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அந்த ஹையிலே வச்சு கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். அதுக்கு மேலே ஆஃப் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி நிறையா போயிடுச்சு, தண்ணி கம்மியாகிடுச்சு, சக்கரை பாவு இழுக்கல, லட்டு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா, தண்ணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சீக்கிரமே ட்ரை ஆயிடும். தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் தனியாக சக்கரை பாவை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் சக்கரை பாவில் ஊற்றி அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சக்கரை பாவு நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன், நல்லா இறுகிருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கையில் தடவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஷேப்பை லட்டு ஷேப் வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஜூஸியாக இருக்கும். இது வந்து உடனே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாளே சாப்பிட்ணும், உடனே சாப்பிட்ணும், இன்னும் கூட ஒரு 30 மினிட்ஸுங்கிறது நீங்கள் 45 மினிட்ஸ் கூட வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த சக்கரைப்பாவை இன்னும் அந்த லட்டு வந்து அந்த பூந்தி வந்து நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஆற விட டைமை பொறுத்து. இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தாவை வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கடையில் இருக்க ஃபீல் வரணுங்கிறதுக்காக நான் அந்த சில்வர் ஷீட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.